நம்மளை எப்படி பயங்காட்டுவாங்க, அதெல்லாம் பெரிய கட்சி, இந்த கட்சிகளை எப்படி நீங்க வெல்லுவீங்க, கூட்டணி போகாம எப்படி வெல்லுவீங்க, இவ்வளவு காலம் பொறுத்திருந்தீங்களே, இன்னும் 2 ஆண்டுகள் பொறுத்திருங்க எப்படி வெல்லுவோம்னு. சீமா இவன்லாம் ஒரு ஆளா? இப்ப இவனும் ஒரு ஆளு, இப்ப தெரியுது இல்ல. கொஞ்ச நாள் கழிச்சு இவன் தாங்க ஆளு. எங்கள் கனவு ஒன் ஆஃப் தி பார்ட்டி அல்ல, நம்பர் 1 பார்ட்டி. அதான் எங்க கனவு. சும்மா கூட்டணி வை கீட்டணி வை அப்படின்னு. தம்பி, கற்றறிவை விட பட்டறிவு மேலான. அதுக்கு நானே எல்லாத்தையும் பட்டுக்கிட்டு இருக்கணுங்கிறது இல்ல, எங்கள் முன்னவர்கள் பற்றிருக்கிறார். கோயில அடிக்கல்ல இருக்குல்ல, இந்த கல்லு கோயிலுக்குள்ள சிலையா இருக்குல்ல, அந்த சிலையாக மாறி இருக்கிற கல்லை பார்த்து கேக்குது, நானும் நீனும் ஒரே இடத்துல தான் பிறந்தோம், ஒரே இதுல இருந்தா எடுத்தாங்க. ஆனா என்ன எல்லாரும் கீழே போட்டு மிதிச்சு போறான், உன்னைய மட்டும் விழுந்து கும்பிடுறானே ஏன்? நீ ஒரு அடி அடிச்சவன 2ஆ பிளந்து கீழே விழுந்துட்டாடா, அதனால படிக்கலாயிட்ட. நான் பாத்தியா, இந்த கண்ணுக்கு 1000 அடி, இந்த கண்ணுக்கு 1000 அடி, மூக்குக்கு 3000 அடி, கைக்கு காலுக்கு பலாயிரக்கணக்கான அடி, உடம்புக்கு லட்சக்கணக்கான அடி, பல அடிகளை தாங்கியதாலேயே, அவ்வளவு வழிகளையும் காயத்தையும் தாங்கியதாலேயே மக்கள் என்னை கைகூப்பி வணங்குறான்னு. புண்பட்டவன் பண்படுவான். தம்பி, ஒரு சூட்டு கம்பி வச்சு மூங்கிலை துளைக்கும் போது அந்த வலியை தாங்காத மூங்கில் புல்லாங்குழல் ஆகாது ராஜா, ஆகாது. வலி தாங்காமல் வழி கிடையாது. புண்பட்ட மனிதனே பண்படுவான். முந்திக் கொண்ட முதல் கல் கோயிலின் படிக்கல்லாகிறது. கடைசி வரை காத்திருந்த கல்தான் கோயிலின் கலசம் ஏறுகிறது. நாம் காத்திருப்பது கோயிலின் கலசத்தில் ஏறுவதற்கு என்பதை நீங்க புரிந்து கொள்ளணும். ஆபிரகாம் லிங்கன் போட்டியிடாத பதவிகளே கிடையாது அமெரிக்கால, எல்லாத்திலையும் போட்டிட்டான், அவ்வளவுலையும் தோத்து போனான். அமெரிக்கன் பிரசிடென்ட்டுக்கு சும்மா போட்டு பாப்போம்னு போட்டான், வென்றுட்டான். பத்திரிகையாளராக கூப்பிட்டு, மிஸ்டர் லிங்கன், நீங்க எண்ணற்ற தேர்தலில் போட்டு தோத்து போயிட்டீங்களே, அப்போ உங்க மனநிலை எப்படி இருந்தது? அதுக்கு மக்கள் முடிவெளிட்டான் அமெரிக்கன் பிரசிடென்ட் ஆபிரகாம் லிங்கன். நான் அதிரியாம கண்ட தேர்தலில் போய் போட்டி விட்டுக்கிட்டு இருக்கேன். மக்கள் முடிவெளிட்டான், தமிழ்நாட்டை ஆளப்போவது நாம் தமிழர் கட்சி. தமிழ் மீள வேண்டும், தமிழர் வாழ வேண்டும் என்றால் நாம் தமிழர் ஆள வேண்டும் என்று மக்கள் முடிவெளித்தார். குழப்பிக்கத ஆழ்வாயிடுச்சுன்னு சொல்றேன்ல. நான் எதற்கும் பயப்படுறதில்லை, அச்சப்படுறதில்லை, கலங்குறதில்லை. ஏன்? நான் 100 முறை வென்று ஒரு முறை தோற்றவன் அல்ல, 1000 முறை தோற்று ஒரு முறை வென்றவன். எளிதில் வெல்பவனின் இதயம் மலரினும் மெல்லிதாக இருக்கும். தோற்று போய் வெல்பவனின் இதயம் இரும்பினும் கடினமாக இருக்கும். உங்கள் இதயம் என் அன்பு உடன் பிறந்தார்களே இரும்பினும் கடினமாக இருக்கும். தோல்வி வெற்றி நம்மை சிரித்து மகிழ வைக்கும், தோல்வி சிந்தித்து வெல்ல வைக்கும். நாம் வெல்லுவோம்.